அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. காலவெளியிலே ஆண்டவர் திரும்பவும் ஒரு குடும்பமாக நம்மை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்த்ததாய்வை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். உண்மையுள்ள ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், அவருடைய அன்புக்கு அளவில், அவருடைய இரக்கங்களுக்கும் முடிவில்லை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய பிரசனத்தில் வந்திருக்கிற நாம் ஹல்லேலூயா, அவருக்குரிய ஸ்தோத்திர பலிகளை, அவருக்குரிய கனத்தை, உன்னதமான ஆண்டவர், பயப்படத்தக்கவர் அவர் ஒருவரே, ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவரே, ஒவ்வொரு இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர் ஒரு ஒருவரே, கண்ணோக்கி பார்க்கிறவர், கருத்தாய் விசாரிக்கிறவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறபடினால் இருக்கிற கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே என்னை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வந்தது, ஓ ஹல்லேலூயா, நம்முடைய ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அவரை ஆராதிக்கும்படியாக விடுதலை தந்திருக்கிறார் இந்த தேசத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ தேசங்களிலே இந்த சுதந்திரம் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஏங்குகிறார்கள் ஒரு ஆராதனைக்கு போக வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனாலும் வழி இல்லாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஈவாய் தந்த இந்த நேரத்தை நாம் அவருடைய பாதத்திலே மிக நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நேற்று ராத்திரியில ஒரு சாட்சி இரவு ஜெபத்திலே சொன்னார்கள். இந்து மார்க்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரி, நான் எப்படியாவது ஆண்டவருக்கு ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும், எனக்கு அதற்கு சபைக்கு போக வாய்ப்பில்லை என்று சொன்னதாக ஒரு ஜெப குறிப்பை சொன்னார்கள். அப்படி அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை இந்த தேசத்திலும் ஆட்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு எவ்வளவாய் விடுதலை தந்திருக்கிறார். அதை எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் இது நம்மால் உண்டானது அல்ல என்று விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிற உள்ளங்கள் இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது, சபைக்கு வர முடியாமல், போக்குவரத்திற்கு வசதி இல்லாமல் வனாந்தரங்களிலே தாபரித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை இரக்கங்கள் எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே, உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டிய நேரம். நாம் சிந்திக்கிற நேரம் அல்ல இது, நாம் தியானிக்கிற நேரம் அல்ல இது. நாம் நம்முடைய சத்தத்தை ஆண்டவருக்கு துணிக்க பண்ணி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கும் நீர் உதவி செய்தீரே, என்னையும் நீர் எண்ணி பார்த்தீரே என்று சொல்லி நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். நீர் 2-3 பேர்களின் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்றவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் எங்கள் மத்தியில் இருக்கிறவராக வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தொடும்படி இந்த காலை வேளையில் நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை சந்திக்கும்படி நீர் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை விசாரிக்கும்படி நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. நீர் நல்லவர், நீர் அன்பின் நேசர், எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டவர், எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவர், எங்களுக்காக பாடுபட்டவர் ஆண்டவரே. உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிறுமைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர், திக்கற்றவர்களின் தேவனாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார்,
அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்கிறது. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லாத இந்த பூமியில சர்வத்தையும் உண்டாக்கின ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள நம்முடைய ஆண்டவர் வந்தார். அவரை எண்ணாமற் போனோம் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் இன்றைக்கு அவர் மீட்டுக்கொண்ட ஆத்துமாக்களுக்காக அவர் மகிழ்ச்சி உள்ளவராயிருக்கிறார். அதற்குள்ளாக நம்மை கொண்டு வந்தாரே, அவருடைய இரத்தத்தின் கிருபைக்காக கரங்களை நீட்டி, ஆண்டவரே உம்முடைய இரத்தம் இந்த காலை வேளையிலே ஒரு விஷயம் என்னை பரிசுத்தப்படுத்தட்டும், ஒரு விஷயம் என்னை ஆண்டவரே உம்மண்டை சேர்த்துக் கொள்வதாக, உம்முடைய சிந்தனையினால் என்னை நிரப்பும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஏதோ சொல்லுவதற்காக அல்ல, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். குறைவுள்ளவர்கள் ஆனால் எங்களுக்கும் உதவி செய்கிறவர் நீர். இந்த கிருபை பெரியதப்பா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. இந்த திருரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதிக்கும்படியாக இரத்தத்தினால் தருகிற தைரியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனைகளையும் உமக்கு உகந்த பலியாக, உமக்கு உகந்த காணிக்கையாக எங்கள் ஆண்டவர் அங்கீகரிக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி, எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எந்த மனுஷனையும் உம்மண்டையில் இழுத்துக் கொள்ளுகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரையும் புறம்பே தள்ளாதவரே நன்றி. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 47 எடுத்து நாம் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு நிமிடம் நாம் வாசித்து தொடர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Psalm 47 47ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 47ஆம் சங்கீதம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். அல்லேலூயா. நாம் உட்காரலாம். அல்லேலூயா. அவர் மகா உன்னதமானவர். அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. ஜனங்களை கருத்துடனே அவரை பாடுங்கள் என்று நாம் வாசித்தபடியே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர் நேசமாக தம்மை நம்முடைய பாவ கசடுகளை அறுத்தெறியும்படியாக வந்த ஆண்டவர். அல்லேலூயா. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரம். ஆமென். பாடியா. ஆமென். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஒரு தேடியே நாடி ஓடியே வருவார் திருச்சபையானோரே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆசிரியரே தேசவனாக கர்த்தருதரிக்கே பாவகசனை அறுத்து பாவத்தை தொலைத்தான் கண்குணமே வரமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
மீட்க தாவியே உயிரை தாவியே மீட்டவரா. இன்னும் தேவியம் கருணை நீவரமுண்டு நிகழ்ந்துதி என் மனமே. தேவி மறையும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் மணி போல் மாயவன் உலகம் மாயவன் நீங்கிவிடும். எங்கும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும் கருத்தாய் நீ மனமே. தேவி மறியும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லை நல்ல துறைவரமே சரீரம். நீயும் அன்பவர் சேர்ந்தார் அழைத்துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேவி மறியும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பிடித்துக் கொண்டால்தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேவி மறியும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவான் திருத்தவையாரோரே. தேவி மறியும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹalleluya. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றுகிற நாமத்தை என்ன செய்ய வேண்டுமாம்? பிடித்துக் கொள்ள என்று சொல்லுகிறார். ஹalleluya. புகழ்ந்து போற்று என்று சொல்லுகிறார். அப்பொழுது என்ன செய்ய கிடைக்கும்? பேரின்ப வாழ்வை நீ பெறுவாய் என்று சொல்லி, இதை உணர்ந்து கொள் மனமே, சிந்தித்துக் கொள் மனமே, நம்பு மனமே என்று சொல்லி பாட்டுக்காரன் பாடுகிறான். நம்பு. அடுத்த பாடலுக்காக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் தம்மை இந்த பூலோகத்தில் வந்து கொடுத்தார். தம்மை தாமே வெறுமை ஆக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். ஹalleluya. மனுஷ சாயலானார். அவருடைய அன்பு பெரியது. எதற்காக? இந்த பூமி அகிலமும் அவருடைய வல்லமை பெருகும்படியாக, அவருடைய நாமத்தை ஆண்டவர் உயர்த்தும்படியாக ஜனங்களை தமக்கு வசப்படுத்திக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நேற்று இரவெல்லாம் ஜெபிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? ஹalleluya. பூமியின் ஜாதிகளை நமக்கு என்ன செய்ய போகிறார்? சுதந்திரமாக தரப்போகிறார். அவருடைய எல்லைகள் எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாக போகின்றது சொல்லி, ஹalleluya. அதைத்தான் வாசித்தோம். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஹalleluya. அவர் பெரியவர், வல்லவர். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலம் எங்கும் ஓங்கிடும்படியாக தேவ கிருபைக்காக நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.